தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 16/7/2025 புதன்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் காலை 6:16 வரை, பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து 2 தினங்களுக்கு முன்னால சொன்னேன். எதை எப்படி பெறலாம் அப்படின்னு சொல்லி, யாரிடம் எதை பெறுவதுங்கிறத பற்றி உங்களுக்கு சொன்னேன். பொதுவாக மனித நேயம் இப்போ ரொம்ப மறைஞ்சு போகுது. மனித நேயமே இப்போ ரொம்ப பார்க்க முடியலை. ஆனால் நம்ம உதவும் கரங்கள் நமக்கு வேணும். இறைவன் கொடுத்த இந்த 2 கரங்களும் பிறருக்கு உதவி செய்வதற்காக என்ற எண்ணத்தை நம்ம வளர்த்து கொள்ளணும். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம்னு ஒரு பாடல் கூட உண்டு. அப்படி மனிதன் மனிதனாக இருக்காமல் தெய்வமாக மாற வேண்டுமானால் இந்த நேச மனப்பான்மையை வளர்த்து கொள்ளணும். ஆகையினாலே தான் 2 தினங்களுக்கு முன்னால் நம்ம தாயை நேசித்தால் அன்பை பெறலாம்னு தாயை பற்றி சொன்னேன். வலம்புரி ஜான் அவர்கள் சொன்னார்கள் ஒரு கதைன்னு சொல்லி. தாய் என்று சொன்னாலே, இப்போ ஒரு சந்தைக்கு போறோம் அப்படின்னா, சந்தைக்கு ஒருத்தர் போறாரு, ஒரு ஆண் போறாரு அப்படின்னா அவருக்கு பிடிச்ச காய்கள் பூரா வாங்குவார். அவருக்கு பிடிச்ச வாழைக்காய், வெண்டைக்காய் எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவார். ஆனால் ஒரு பெண் சந்தைக்கு போனால் என்ன பண்ணுவா, முதல்ல பாப்பா கணவனுக்கு பிடிக்குமேன்னு சொல்லி கத்திரிக்காய் வாங்குவா. அதுக்கடுத்தது மூத்த மகனுக்கு பிடிக்குமேன்னு சொல்லி முருங்கைக்காய் வாங்குவா. நடுமகனுக்கு பிடிக்குமேன்னு சொல்லி நார்த்தங்காய் வாங்குவா. கடைசி மகனுக்கு பிடிக்குமேன்னு சொல்லி கத்திரிக்காய் வாங்குவா. கடைசியிலே தனக்கு பிடிக்குமே என்று சொல்லி பரங்கிக்காய் வாங்க வேண்டும் என்று நினைத்து பர்சை திறந்து பார்த்தால் அதிலே பணம் இருக்காது. வீடு வந்து விடுவாள். இப்படி தன்னை தியாகியாக மாற்றிக்கொள்கிற ஆற்றல் அந்த தாய்மைக்கு உண்டாம். ஆகையினாலே தான் பெண் தெய்வங்கள் என்று சொன்னாலே பெருமைக்குரிய தெய்வங்களாக விளங்குகிறது என்று சொல்லி நவராத்திரி விழாவிலே 9 நாட்களும் நவராத்திரி நடைபெறுகின்ற பொழுது அன்னையை கொண்டாடுவதனாலே தான் ஒவ்வொரு வீட்டிலும் பிரசாதம் கொடுக்கிறார்கள். இல்லை என்றால் அப்படி பிரசாதம் கொடுக்காமல் விரதமாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட தாயை நாம் நேசித்தால் அன்பை பெறலாம், நண்பனை நேசித்தால் நட்பை பெறலாம், உறவினரை நேசித்தால் மகிழ்ச்சியை பெறலாம் என்று சொல்லி நான் தொடர்ந்து சொல்வேன் என்று சொன்னேன். எதிரியை நேசித்தால் என்ன பெறலாம்? அமைதியை பெறலாம். அதே நேரம் ஆதரவற்றோரை நினைத்தாலும் சரி, குழந்தைகளை நேசித்தாலும் சரி, பாச உணர்வை பெறலாம். ஆதரவற்றோரை நேசித்தால் பாச உணர்வு நமக்கு கிடைக்கும், குழந்தைகளை நேசித்தாலும் பாச உணர்வு கிடைக்கும். எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பாக முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள், வாழ்க்கையை நேசித்தால் வளம் கிடைக்கும், நலம் கிடைக்கும் என்று. ஆகவே வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளுங்கள், வாழ்க்கையை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இனி ராசிபலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு இனிய நாள். போன் மூலம் பொன்னான தகவல் கிடைக்கின்ற நாள். புதிய வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். புது முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். பொது வாழ்விலே மதிப்பும் மரியாதையும் உயரும். உங்களுக்கு 2 சுக்கிரன் இருப்பதனாலே பணக்கவலை என்பது இருக்காது. கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த ராசியிலேயே சுக்கிரன். எனவே உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவு கிடைக்கும். சொன்ன சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். தொழிலிலே புதிய முதலீடுகள் செய்யலாமா என்று சிந்திப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கு வழிகாட்டியாக நண்பர்கள் இருப்பார்கள். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, ராசியிலேயே சூரியன். எனவே அரசு வழியில் சலுகைகள் கிடைக்கும். அரசாங்க வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கைகூடலாம். சூரிய பலத்தோடு குருவும் இணைந்திருப்பதனாலே கல்யாண கனவுகள் நனவாகலாம். கடமையில் இருந்து தொய்வு அகலும். ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே உங்களுக்கு கிடைக்கும். ஆதரவாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசினியர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் ஒருபுறம், ராசியில் விரையாதிபதி. எனவே எதையும் நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்ய வேண்டும். நினைத்தது நடக்கவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். யோசித்தும் இறைவனை பூசித்தும் செய்ய வேண்டும். மனக்குழப்பம் அதிகரிக்கும். மாற்று கருத்துடையோரின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம். அது மட்டுமல்ல, வேலை பார்க்கும் இடத்திலே சக பணியாளர்களால் தொல்லைகள் ஏற்படலாம். உங்களுடைய முன்னேற்றத்தை அவர்களிடம் தெரிவிக்க வேண்டாம். மேலதிகாரிகள் வேலைப்பழுவை கூடுதலாக உங்களுக்கு சுமத்துவார்கள். நீங்கள் செய்யவில்லை என்றால் அதனால் பிரச்சனைகள் வரலாம். எனவே மிக 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 கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். இதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். மனச்சஞ்சலங்கள் அதிகரிக்கும். வரவு வந்த மறுநிமிடமே செலவாகிவிடும். பிறருக்கு நன்மை செய்தாலும் அது தீமையாக தெரியும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று சிந்திப்பீர்கள். ஆனால் அப்படி செல்வதற்கு இயலாத சூழல் கூட உருவாகலாம். யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம். கொடுத்தால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. இந்த நாள் தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருக்க வேண்டிய நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்.
கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு மலை போல் வந்து துயர் பனி போல் விலகுகின்ற நாள். மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவர். மங்கையர் வழியில் ஏற்பட்ட மனக்கலக்கங்கள் அகலும். தங்குதிரைகள் தானாக விலகும். அதே நேரத்தில் உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். தொழில் வளர்ச்சிக்கு குறுக்கீடாக இருந்தவர்கள் விலகுவர். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேருகின்ற இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, தொட்ட காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பிற இனத்தாரால் பெருமை சேரும். நேற்று நடைபெறவில்லையே என்று நினைத்த காரியம் இன்று கைகூடப் போகின்றது. குருவின் அருட்பார்வை இருப்பதனாலே பணக்கவலை என்பது உங்களுக்கு ஏற்படாது. பணவரவு திருப்திகரமாக இருக்கும். எந்த முயற்சியில் ஈடுபட்டாலும் அதில் வெற்றி கிடைக்கின்ற இந்த நாளில் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு பயணங்களாலும் பலன் உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு யோகமான நாள். சுக்கிரபலம் நன்றாக இருக்கின்றது. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகார வர்க்கத்தின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பணவரவு திருப்திகரமாகவே இருக்கின்றது. உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் விதத்தில் நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். பயணங்கள் கூட பலன் தருவதாக அமையும். பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு சமூகத்திலே உயர்ந்த அந்தஸ்து பெறப்போகின்றீர்கள். உயர்ந்த மனிதர்களின் பழக்க வழக்கத்தால் உங்களுக்கு நன்மைகள் சில வரப்போகின்றது. நீண்ட நாட்களாக நடைபெறாத ஒரு சில காரியங்கள் இன்று நடைபெறும். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும். இந்த நாள் மிக இனிய நாள், புனிதமான நாள், பொன்னான நாள், யோகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பார்க்கின்றார். குரு பார்ப்பதனாலே விடாமுயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். கடன் சுமை கொஞ்சம் குறைய வழி உண்டு. திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். அந்த சிந்தனைகளும் வெற்றி பெறும் விதத்திலேயே இருக்கின்றது. மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்கலக்கம் அகலும் விதத்தில் ஒரு நல்ல தகவல் வரப்போகிறது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்திலே கேது செவ்வாய். எனவே மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு ரண சிகிச்சை கூட ஏற்படலாம். மருத்துவ செலவுகளும் உண்டு. இல்லத்தில் உள்ளவர்களின் ஒத்துழைப்பு குறைவாகவே இருக்கும். நீங்கள் எது நல்லது செய்தாலும் அது அவர்களுக்கு தீமையாகவே தெரியலாம். அது மட்டுமல்ல, நிச்சயிக்கப்பட்ட சில காரியங்களில் திடீரென மாற்றங்களையும் செய்ய போகின்றீர்கள். இன்று யோசித்தும் இறைவனை பூஜித்தும் செய்ய வேண்டிய நாள் இந்த நாள். கும்பராசினியர்களே, ராசியிலேயே சனியின் ஆதிக்கம். வக்ர இயக்கத்தில் இருப்பதனாலே ஆரோக்கிய தொல்லைகள் உண்டு. சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வந்து திரும்ப அது விட்டு போகலாம். வந்த வரன்கள் திரும்பி செல்கிறது என்று கவலைப்படுவீர்கள். அதே நேரத்தில் ஜென்மத்தில் ராகு இருப்பதால் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. வாங்கல் கொடுக்கல்கள் நீங்கள் ஒழுங்கு செய்து கொள்வீர்கள். வாங்கியதை கொடுக்க முடியவில்லையே, கொடுத்ததை வாங்க முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்கள் இன்று நல்ல ஒரு வாய்ப்புகளை சந்திக்கப் போகின்றீர்கள். 6ஆம் இடத்திலே புதன். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும். என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் அதிக விலைக்கு விட்டு அதன் மூலம் வருமானம் வரலாம். கொடுத்த பாக்கிகள் வசூலாகியும் சந்தோஷப்படுத்தலாம். பஞ்சமஸ்தானத்தில் குரு. பிள்ளைகள் படித்து முடித்து வேலை இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும். அயல்நாடு செல்வதற்கு முயற்சித்தால் அந்த முயற்சியிலும் கைகூடலாம். இந்த நாள் நல்ல நாள். மீனராசி நேயர்களே, ராசியிலேயே பஞ்சமாதிபதி சந்திரன். எனவே இன்றைக்கு மிக அற்புதமான நாள். நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். பொருளாதார வளர்ச்சி சிறப்பாகவே இருக்கும். மதிப்பும் மரியாதையும் உயரும். சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து படைத்தவர்களின் நட்பால் சில நல்ல காரியங்கள் இல்லத்திலே நடைபெறப் போகின்றது. ராசிநாதன் 4ஆம் இடத்தில் இருக்கின்றார். சூரியனோடு கூடியிருக்கின்றார். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தலைமை பதவிகள் தானாகவே தேடி வரலாம். இந்த நாள் நல்ல நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.